ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னா நண்டு பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நண்டு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அடிக்கடி சாப்பிடாமல் நம்ம எப்போயாச்சும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க நம்ம நண்டு பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ்னால் 3 எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நண்டு மசாலாவுக்கு நிறையா தக்காளி சேர்த்தக்கூடாது. தக்காளி நிறைய சேர்த்துனா புளிப்படிச்சிடும். அதனால் நான் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாமே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அந்த நண்டையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நண்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நண்டு முங்குற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம மசாலா மாதிரி பண்ண போகிறோம். அப்போ தான் மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது நண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நண்டு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் தேவையான அளவு கொஞ்சம் மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நண்டு வேகிற டைமில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் குருமிளகு, இதெல்லாமே சேர்த்திட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு தான் நமக்கு நண்டு மசாலாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நண்டு கலர் மாதிரி வந்துருச்சு, ரெட் கலரில். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு திக்கான ஒரு இதில் வரும், கிரேவி டைப்பில். அந்த டைப்பில் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். நல்லா தூவி விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் திக்காகிடும் கிரேவி. இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம நண்டு பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கோல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டா உடனே கேட்கும். ரொம்ப சூப்பரான ரெசிபி. நீங்கள் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த மசாலா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும் நல்லா. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான்.
அவ்வளோதான், நம்ம நண்டு பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.